ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎன்பிஜி டிஆர்பியில் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் யூனிட் 7 ப்ரோஸ் காமன்வெல்த் லிட்ரேச்சரில் வந்து இருக்குது. இது வந்து சின்வாஜ்பி வந்து எழுதின நாவலிஸ்ட் அஸ் அ டீச்சர். இது இந்த ப்ரோஸை வந்து நம்ம வந்து தமிழில் பார்க்க போகிறோம். வாங்க. இன்ட்ரடக்ஷன் வந்து சின்வாஜ்பி வந்து 16 நவம்பர் 1930 வந்து பிறக்கிறாரு. எங்கன்னா ஒகிடி பிரிட்டிஷ் நைஜீரியனில் 21 மார்ச் 2013 பாஸ்டன் மஜெஸ்டோ யூஎஸில் வந்து இறந்துடுறாரு. இவரோட ஃபஸ்ட் நாவல் வந்து திங்ஸ் ஃபால் அபார்ட். இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1958. இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாஸ்டர் பீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் வைட்லி ரீட் புக் இன் மாடர்ன் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர். இது வந்து வைடாக எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு மாடர்ன் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் வந்து மாறிச்சு. இதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ரைட்டர், அப்புறம் டீச்சர். இவர் வந்து ஒரு நைஜீரியன் ரைட்டர். அப்புறம் வந்து இது வந்து ட்ரையாலஜியாக த திங்ஸ் ஃபால் அபார்ட், த ஆஃப்ரிக்கன் ட்ரையாலஜியாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. திங்ஸ் ஃபால் அபார்ட் ஓகே. ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இவர் வந்து இவரோட ஒர்க் எல்லாத்தையுமே யார் வந்து படிக்கிறாங்கன்னு இவர் நினச்சிட்ருக்காருனா அதாவது யங்கஸ்ட் பீப்புள் தான் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து நைஜீரியன் பிஜன் ஹவு டு ஃபோடோ அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு யங் உமன் டீச்சரை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த யங் உமன் டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சின்வாஜ்பியோட நாவல்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு சில இடத்துல வந்து பயங்கரமான ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இந்தந்த விஷயங்கள் நீங்கள் மாற்றிருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட மிஸ்டேக்ஸ் வந்து பின் பாயிண்ட் பண்ணி வந்து காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த நோ லாங்கர் அட் ஈஸ் அந்த இதை இவங்க படித்த என்ன நாவல்னு பார்த்தீங்கன்னா நோ லாங்கர் அட் ஈஸ் அப்படின்ற சின்வாஜ்பி எழுதின ஒரு நாவல் தான் படித்து பார்த்துட்டு மிஸ்டேக்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு இங்கிலீஷ் பாப் சாங்கோட லைன்ஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஐ ஏன்ட் கோன வாஷ் ஃபார் வீக். அவங்களோட அந்த இங்கிலீஷ் பாப் சாங் லைன்ஸ் வந்து என்னது, அவனோட கையை ஒரு வாரம் வந்து வாஷ் பண்ணவே மாட்டானா, என்னடா அது பாட்டு லைன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலியாக பேசிட்டு இந்த லைனை வந்து பயங்கரமாக ஹேட் பண்ணுறாரு. இந்த லைன்ஸில் வந்து ஹேட் பண்ணிட்டு என்னென்னா, ஆஃப்ரிக்கன் நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளீனாக இருப்போம், இந்த சாங் வந்து என்ன இங்கிலீஷ் சாங் ரொம்ப கேவலமாக இருக்குது, வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்கிறீங்களே, இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1940s வந்து லோக்கல் கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து நைஜீரியன் டான்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஸ்டேஜில். இதெல்லாம் பார்த்து அந்த ஒயிட் பீப்புள், அப்பர் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே, ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஸ்கூலாக இருக்கட்டும், எந்த கல்ச்சரல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதில் வந்து மேக்ஸிமம் அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நைஜீரியன் வந்து இந்த இடத்துல டான்ஸ் வந்து ப்ளே பண்ணது எல்லாத்துக்குமே பாட் வந்து தயாரிக்கிறது, ப்ளஸ் வந்து ரீப்ளேஸ், நம்ம வந்து மண்பானை தான் தயாரித்தோம், ப்ளஸ் வந்து கெரோசின் தான் யூஸ் பண்ணோம். இது எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து எது ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடர்ன் கல்ச்சர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே டின் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மெட்டல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாமே இங்கிலீஷ் பீப்புள் யூஸ் பண்ணுறது இப்போ நம்மளும் யூஸ் பண்ண வச்சிட்டாங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. ஏன்னா பழங்காலம் அந்த உபயோகப் பொருட்களாக இருக்கட்டும், கல்ச்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் எல்லாமே இந்த இங்கிலீஷோட இன்ஃப்ளூயன்ஸ்னால, பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ்னால போயிட்டே இருக்குது அப்படின்றத ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அப்புறம் வி சேஞ்ச் அவர் கல்ச்சர்ஸ். இந்த யூரோப்பியன் வந்து நம்மளை வந்து ஆட்சி செய்கிறனால நம்மளோட கல்ச்சர் எல்லாமே போயிடுச்சு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்லாம் ரிவருக்கு போகும்போது பாட் தான் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன், இந்த டின், இதை தான் வந்து பிஸ்கட் டின், இதை தான் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ எங்களையுமே மாற்றிட்டாங்க, நாங்களும் மாறிட்டுருக்கோம் அப்படின்றதையும் நினச்சி ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட். அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பாய் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ஒரு பாய் வந்து அதாவது ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜில் ஹெர்மட்டன் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து வின்டர். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பாய் வந்து எல்லோரும் ஹெர்மட்டன் எழுதுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் வின்டர்னு எழுதி வச்சிட்டான். உடனே அவங்க நம்ம சின்வாஜ்பியோட ஒய்ஃப்க்கு வந்து டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்துட்டு, என்னப்பா ஹெர்மட்டன் எழுதியிருக்க, என்னாச்சுன்னொன்னே, இல்லை மேம், என்னோடய நேட்டிவ் லாங்குவேஜை வந்து நான் அந்த லாங்குவேஜில் வந்து எழுதுனா யாருமே வந்து என்னை மதிக்க மாட்டாங்க, எனக்கு எழுதுறதுக்கும் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்றனே இவங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா அவன் நேட்டிவ் லாங்குவேஜுக்கு இந்த இடத்துல மரியாதை இல்லையா, இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த எல்லாருமே வந்து இந்த
தன்னோட தாய்மொழி எழுத வந்து பயப்படுறாங்க. ஸோ எல்லாருமே இங்கிலீஷ் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதை நினச்சி சின்ன அஜ்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, சப்போஸ் அந்த ஆஃப்ரிக்கன் டெமோக்ரஸி, அதாவது ஆஃப்ரிக்கன் டெமோக்ரஸி வந்து இந்த வாரங்க ஓகே. இப்போ வந்து இது எல்லாமே ஆஃப்ரிக்காவில் நடந்துகிட்ருக்கிறது தான். இது எல்லாமே நினைக்கும் போது ரொம்ப பெயினாக இருக்குது, எல்லாமே ஹெசிடேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்ரிக்கன் டெமோக்ரஸி வந்து ஆஃப்ரிக்கன் வந்து பார்க்க, அப்புறம் ஆஃப்ரிக்கன் வே ஆஃப் சோசியலிசம் வந்து இந்த இடத்துல நல்லா இருக்குது, அப்புறம் ஆஃப்ரிக்கன் பர்சனாலிட்டியும் இந்த இடத்துல நல்லா இருக்குது. இது எல்லாமே வந்து இருந்தாலுமே பட்டு ஒரு கல்ச்சராக தான் இருக்கே தவிர ஒரு யங்ஸ்டர்கிட்ட போயிட்டு எதுவுமே வந்து ப்ராப்பராக சேர மாட்டேங்குது. எல்லாருமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். இது எல்லாத்தையும் மறந்துட்டோம். அந்த சோசியலிசம், டெமோக்ரஸி, பர்சனாலிட்டி எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஒரு மாடர்ன் வேர்ல்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம வந்து நம்ம கல்ச்சரையும் மறந்துட்டோம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. வி டோன்ட் கிவ் அப். நம்ம வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது, நம்ம கல்ச்சரையும் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளோட மாடர்னிசம் என்ன தான் இருந்தாலும் நம்மளோட கல்ச்சர் வைஸ் தான் நம்ம வந்து வாழணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஜீன் பவுல் சட்டையர், இந்த நாவலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆன்டி ரேசிஸ்ட், அதாவது ஒரு இனவெறி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து வி ஆல்ரெடி ஹேவ் கல்ச்சர், நம்மள்கிட்ட வந்து ஏற்கனவே கல்ச்சர் இருக்குது. ஈரோப்பியன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கல்ச்சரை சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள வந்து ஃபாலோ பண்ணால் ஆஃப்ரிக்காவில் வந்து சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது சயின்ஸில் ப்ராப்ளம்னால் சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் இருக்காங்க ஆஃப்ரிக்காவில், அவங்களும் ஹிஸ்டரியை பற்றி டிபிக் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து இப்போ பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து பாலிட்டிக்ஸை வந்து டிபிக் பண்ணிடுவாங்க. பட் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் ரைட்டர், ஒரு ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் ரைட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களோட நாவல்ஸை செலிப்ரேட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, ஒரு ஜென்யூனாக வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து சின்ன அஜ்பி வந்து நல்லா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார். எதனாலனா அவங்களோட ரீடர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஓல்டு கல்ச்சரையும் சரி எல்லாத்தையும் சரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ என்னோடய ஒப்பீனியன் வந்து ஒரு ஆர்ட் மூலமாக நம்ம வந்து குட் திங்ஸ் வந்து டீச் பண்ணணும் அப்படின்றத சின்ன அஜ்பி வந்து சொல்கிறாரு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆந்தாலஜி வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஹவுஸ் ஆஃப் ஃபோக் டேல் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இதில் வந்து சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக ஃபென்டாஸ்டிக்காக வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன இன்சிடெண்ட்னா, இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து மஸ்ட் ப்ரொடியூஸ் ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ். இது வந்து கண்டிப்பாக ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபேபுலஸ் இன்சிடெண்ட் இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபோக் டேல் அப்படின்றது. இப்போ ஃபைனலாக வந்து இந்த நாவலிஸ்ட் அஸ் எ டீச்சர், இந்த டைட்டில் வந்து ஏன் இதுக்கு வந்து வச்சார்னா, ஒரு இண்டிவிஜுவல்ஸ், அதாவது எல்லாருமே மக்கள் வந்து பிறக்கிறாங்க, வளர்கிறாங்க, சாகுறாங்க. பட் எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இண்டிவிஜுவலாக வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்ட்ரி வந்து டெவலப் ஆகும், நம்ம கண்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ். ஒரு சில ப்ராப்பர் பீஸ் வந்து சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெவலப் ஆகிடும் அப்படின்றாரு. இப்போ வந்து ஒரு கண்ட்ரி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அந்த கண்ட்ரியோட ரைட்டர்ஸ் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கண்ட்ரியோட ரைட்டர்ஸ், நாவலிஸ்ட் வந்து ஒரு நாவலிஸ்ட்டாகவும் ரைட்டராகவும் மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி ஒரு நல்ல விஷயத்தை டீச் பண்ணுற ஒரு டீச்சராக இருக்கணும். ஸோ ஒரு நாவலிஸ்ட் வெறும் புக்கு மட்டும் எழுதாமல் மக்களுக்கு நல்ல கதைகள் சொல்லிக் கொடுக்குற, நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சராக இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாரு. அதனால தான் இந்த ப்ரோஸ்க்கு வந்து நாவலிஸ்ட் அஸ் எ டீச்சர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட இது வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி 1965 செப்டம்பர் லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர் கான்ஃபரன்ஸில் வந்து நம்ம சின்ன அஜ்பி வந்து இந்த எஸ்ஸே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் நாவலிஸ்ட் அஸ் எ டீச்சர். Okay, please do like, share, comment and subscribe or click the bell icon button. Thank you so much.